ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பழைய சாதத்தில் எப்படி பூ போல் இடியாப்பம் பண்ணலாம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சாதம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மத்தியானம் மிஞ்சினதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த இடியாப்பம் செய்யலாங்க. அதே மாதிரி தான் நான் செஞ்சுட்டுக்கிறேன். கப் அளவு சாதத்தை நல்லா மைய அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்து நல்லா இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்ப குழலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்ச இடியாப்ப மாவை இடியாப்ப குழலில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் ஃபுல்லாமே சுற்றி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு தண்ணி கொதிக்கும் இடியாப்ப தட்டுகளை உள்ளே வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இடியாப்ப லேயர்லேருந்து ஒரு லேயரில் எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம்னா இடியாப்பம் வெந்துருச்சா என்னன்னு தெரியும். நல்லா பூ மாதிரி 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ இடியாப்பத்தை நம்ம ஒரு தட்டில் சர்வ் பண்ணோன்னா அவ்வளோதாங்க. பழைய சாதத்தில் பூ போல் நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஃபுல் வீடியோட லிங்க்